ஜனநாயக கூட்டணி கட்சிகளை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய பிரதமர் மோடி மார்ச் 1ஆம் தேதி மதுரைக்கும் மார்ச் 6ஆம் தேதி வேலூருக்கும் வருவதை ஒட்டி ஏற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளன. தமிழகத்தில் ஏப்ரல் மாதம் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பான அறிவிப்பு இந்த மாத இறுதியிலோ அல்லது அடுத்த மாத தொடக்கத்திலோ வெளியாக உள்ளது. தமிழக தேர்தல் களத்தில் 4 முனை போட்டி நிலவி வரும் நிலையில் மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சியமைக்க வேண்டும் என்கிற முனைப்புடன் திமுக பம்பரமாக சுழன்று வருகிறது. அதே நேரத்தில் திமுகவை வீழ்த்தி ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்கிற தீவிரத்துடன் அதிமுக பாஜக கூட்டணி செயல்பட்டு வருகிறது. இதனால் தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்துவதில் பாஜக தீவிரம் காட்டி வருகிறது. அதிமுக பாஜக கூட்டணியில் அன்புமணி தலைமையிலான பாமக, அமமுக, தமாக, புரட்சி பாரதம், தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம், இந்திய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இக்கூட்டணி சார்பில் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் கடந்த ஜனவரி 23ஆம் தேதி பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பிரதமர் மோடி பங்கேற்று தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி வைத்தார். இந்த பொதுக்கூட்ட மேடையில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் ஏற்றப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவர்கள் கூட்டணியில் இணையவில்லை. இந்நிலையில் அடுத்த கட்டமாக தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரித்து வரும் மார்ச் 1ஆம் தேதி மதுரையில் பிரதமர் மோடி பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இந்த நிகழ்ச்சி மதுரை ரிங் ரோடு மண்டேலா நகர் மைதானத்தில் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்திற்கான முகூர்த்த கால் விழா ஏற்கனவே நடைபெற்றது. மதுரை வரும் பிரதமர் மோடி திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்கிறார். அதன்பின் மார்ச் 6ஆம் தேதி வேலூரில் நடக்கும் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளார். இந்த இரு கூட்டங்களும் தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்தும் முக்கிய நிகழ்வுகளாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் தேர்தல் நெருக்கத்தில் கன்னியாகுமரி, சென்னை, கோவையில் பிரதமர் மோடி பிரச்சாரம் செய்ய உள்ளதாக பாஜக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன.